ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பைக் காட்விங் சேனல். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைவல் கண்டென்ட்டுக்காக வந்திருக்கோம், ட்ரைவல் வில்லேஜுக்கு. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. கழுதையில இந்த கழுதை குதிரை குதிரை நாங்க அதை எடுத்துட்டு வந்தோம். சரி சரி. பின்ன கடவுள் வந்து எடுத்துட்டு வந்துருச்சான். நாங்க தான் இந்த மரம் எல்லா தலையில வச்சுட்டு எடுத்துட்டு வந்தோம். முட்டி வேலைத்தான் வேலிக்குதே, தலை வேலைத்தான் வேலிக்குதே. என்ன பண்றது? சரி சரி சரிங்க. சரி பாப்பங்க. நான் வந்து சரி நல்லாதே பண்ணுங்க. ட்ரெஸ் இருக்கு, கொஞ்சம் வந்து தரங்க. போட்ட ட்ரெஸ்ஸா? வெளிநாட்டுல வந்து ஒரு தடவை போட்டாங்கன்னா அடுத்த தடவை பயன்படுத்த மாட்டாங்க. என் குழந்தைகளுக்கு தனிப்பட்ட முறையில் ட்ரெஸ் நிறைய கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த ஊர்ல வந்து நம்ம ஊர்ல குப்பை போடுற மாதிரி வெளிநாட்டுல குப்பை போடக்கூடாதுங்க. உங்க வீட்டுல வந்து பயன்படுத்தாத பொருட்களை வந்து நீங்க வீட்டுக்கு வெளியே வந்து வச்சிடணும். அதுக்குன்னு ஒரு ஏஜென்சி மாதிரி இருக்கு, அவங்க வந்து எடுத்துட்டு போய் அவங்க அதை ரீசைக்கிள் மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு முறை போட்ட துணியை மறுமுறை போட மாட்டாங்க. அந்த மாதிரி புத்தம் அந்த ஸ்டிக்கரே பிரிக்காம அந்த பிரைஸ் கவரே பிரிக்காமலாம் நிறைய துணியெல்லாம் வந்திருக்குதுங்க. எல்லாம் அந்த மாதிரி சேகரிச்சு வெளிநாட்டில் சாம்சன் ஒருத்தர் இருக்காருங்க, ஜே.கே. சாம்சன், கன்னடாவில் இருக்கிறாருங்க. அவர் வந்து எங்களுக்கு ஒரு 6 மாசத்தோட துணி கொடுப்பாரு. அவர் போன தடவை சென்னையில் நினைச்சுட்டு ஒரு 6-7 பாக்ஸ் வந்து வந்திருக்குங்க வீட்டில். அப்படியே இருக்குதுங்க புதுசு. சரி, நம்ம குழந்தைகளுக்கு சின்ன சின்னதாக இருக்கு. கொஞ்சம் என் குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதுல இருந்து எடுத்துக்கிட்டேன். அது போக இன்னும் நிறைய எடுத்து போட தம்பி. அதுக்கு இன்னும் நிறைய விளையாடிட்டு போறாங்க, போட்டு போகட்டும். இல்ல அது போக இன்னும் மிச்சம் நிறைய இருக்குங்க. அது உங்களுக்கு குழந்தை எவ்வளோ? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் 1.5 வயசு ஆச்சுங்க. சரி சரி. பொண்ணு 4 வயசு ஆகுது. 4 வயசு. உங்களுக்கும்? உங்க ஒய்ஃபு 9 மாசம். சந்தோஷம். நல்லா நேரம்ல டெலிவரி ஆகி நல்லா குழந்தை பிறந்து நல்லா இருக்கட்டும். ஏய் தம்பி, உனக்கு? எனக்கு 5 வருஷத்துல ஆயிரம் கூப்பிடுறேன். சரி சரி சரி. நமக்கு ஆசை. இப்பதான் 18 ஆச்சு. 18. சக்கப்படிகை. இங்க எத்தனை வீடு இருக்குங்க? 6 வீடு இருக்குது. இந்த சக்கப்படிகை மொத்தமா 6 வீடு. மொத்தமா 6 வீடு இருக்குது. அதாவது மேல 2 வீடு இருக்கு. அதோட இங்க இந்த இதுக்குள்ள எத்தனை வீடு இருக்கு? இதுக்குள்ள 6 வீடு இருக்குது. 6 வீடு. 6 வீடு. மேல இருக்கிற வீடு இல்லங்க? மேல இருக்க வீடு 2 வீடு இருக்குது. அப்ப மொத்தம் இந்த சக்கப்படிகை ஊர்ல எத்தனை வீடு இருக்குங்க? 9 வீடு இருக்குது. மொத்தம் 9. மேல 2, இங்க 6, 8 வீடு இருக்குது. 6. இன்னும் 2 வீடு எங்க இருக்குங்க? மேல இருக்குது, ரோடு பக்கத்துல. மேலே இருக்குது. இது கீழே வீடு இருக்குங்களா? கீழே வீடுல பாங்காடு ஃபாரஸ்ட் காடு. ஓ, பவானி சார் டேம் இங்கிருந்து பக்கம் அது கீழே இருக்குது. பவானி சார் டேம் நீங்க போற மாதிரி அப்படி நடந்தே போய்க்குவீங்களா? அது இப்போ ஆனே இருக்குது, போக முடியாது. முன்னெல்லாம் நான் தாத்தா காலத்தில் நடந்துட்டு வந்துடுவீங்க. இது வந்து இருளர் மக்களுங்களா? இருளர் இருக்காடு. பாட்ட காலத்திலிருந்து இங்கே தான். உங்கள் பூர்வீகம் எல்லாமே இங்கே தாங்க? எல்லாம் இங்கே தான். எங்கள் வீட்டுக்காரோட அப்பாட அப்பா தலைமுறை இங்கே தான். இங்கே தான். ஆமாம். உங்களுக்கு தொழில் வேறு? தொழில் விவசாய தொழில் பண்ணுறோம். இல்லைன்னா வேலைக்கு போகணும். கூலி வேலைக்கு எங்கே போவீங்க? எங்கெங்கோ பக்கத்தில் வேலை, இல்லைன்னா எஸ்டேட்டுக்கு தான் போகணும். எஸ்டேட் வேலைக்கு போகணும். என்ன வருமானங்க எஸ்டேட் வேலைக்கு போனால்?
அது கொழுந்து எடுக்கிற மண் எடுக்கல அதில் காய்ப்பழம் டிஸ்னிலே காய்ப்பழம் வீசுக்களே இந்த மாதிரி விலை. ஆம்பளை ஆளுக்கு சம்பளம் எவ்வளோ, பொம்பளை ஆளுக்கு சம்பளம்? ஆம்பளை ஆளுக்கு 350, பொம்பளை ஆளுக்கு 350. ரெண்டு பேருக்கு 2 பேருக்கும் ஒரே கூலி தான். அந்த மாதிரி எஸ்டேட் வேலைக்கு உங்களுக்கு வண்டி வந்து இங்கே வந்து உங்களுக்கு வண்டி வருது வரும்? வண்டி வருது. வாரம் ஃபுல்லாக வேலை இருக்குங்களா? வேலை ஃபுல்லாக வேலை இருக்குது. இப்போ மழையிலே 3 நாள் இல்லைன்னா வேற ஃபுல்லாக 6 நாள் வேலை. மழை இங்கே பெய்யுது? மழை பெய்யல, இல்லை ஒரே மழை வந்துருச்சு, தூரிட்டு போயிருச்சு. ஆமாம், பலாப்பழ சீசனுக்குள்ள யானை வந்துடும்? வந்துடும். இப்போ வருதுங்க, இப்போ அணை வருது, இப்போவே அணை வருது. பென்சிங் இதே போடல. பென்சிங் தாண்டியே வந்துடுதுங்களா? பென்சிங் போடல. இப்போ இந்த கிராமத்துக்கு பென்சிங் இல்லை? கிராமத்துக்கு பென்சிங் இல்லை. பென்சிங் இல்லை, இந்த ரோடு வசதி இல்லை, இந்த ரிவிட்டு மட்டை இல்லை. ரிவிட்டு மட்டைன்னா? ரிவிட்டு மட்டைனா இப்போ இங்கே இருக்குது, வெள்ள ஊர்ல போட்டிருக்காங்க, நீங்க பாத்துருக்கீங்க. தடுப்பு சோறு மாதிரிங்களா? ஆமா, இப்படி போட்டுக்கணும். இது இடிஞ்சு விடுத்தானே மழை வந்தேன்னா இடிஞ்சிரு, கட்டடை போட்டேன்னு இடிஞ்சிரு. ரிவிட்டு மட்டும் போகணும், அங்கெல்லாம் பேர் இடிஞ்சிருக்கு மேல் வீட்டுல. அதே பேர் இடிஞ்சிருக்கு. அந்த அணைக்கட்டு தடுப்பு சோறு மாதிரி. ஆமா, அது இருந்தா மண் சரிவாகாது. ஆமா, இப்படி இந்த ஒடுக்கும் நீங்க வந்தீங்களா, ஒரு இது மாதிரி இருக்கு, அந்த மேலே மழை வந்தேன்னா அந்த வீடு கீழே வருது. இப்படி போட்டிருந்தேன்னா அது ஒழுகாது. அதுவும் இல்லை, ரோடு வசதி இல்லை. ரோடு வசதி, ரோடுனா மேல தார் ரோடு இருக்கு, அதுல ஜீப் தார் ரோட்ல இருந்து இப்படி ரோடு வருது. அதே ரிவிட்டு மட்டும் போட்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ படிக்கட்டு வழியா நாங்க நடந்து வந்தோம் இல்லைங்க, அந்த வழி தான் இருக்கு, படிக்கட்டு வழிதான் இருக்குது. இப்படியே போனேன்னா ரோடு போடலாம். ஓ, அந்த கொஞ்சம் ஆடு மேய்க்கிறதுக்கெல்லாம் காட்டுக்குள்ள கொண்டு போன அந்த வழியா போய் மேலே ஏறுங்களோ? இங்கே வந்தேனே இப்படி போகுது. ஆமாங்க, அதில் போட்டால் ரோடு ஆயிரு. பஸ் வருதுங்களா? பஸ் வருது, இப்போ வருதில்லை. கர்கூர் வரைக்கும் வருது, இங்கே வருதில்லை, ரோடு சரியில்லை. இப்போ வக்கனமர சாம கொடுக்கலாம் பஸ் இல்லை, முன்னாலே வந்துருச்சு, இப்போ இல்லை. இப்போ இல்லை, ரோடு இல்லாதனால இல்லை. ரோடு இல்லாதனால இல்லை. விவசாயம் என்ன மாதிரி விவசாயம் எல்லாம் பண்ணுறீங்க? விவசாயம் இங்கெல்லாம் தென்னையெல்லாம் விற்றோம், அதில் இப்போலாம் இல்லை. போன வருஷம் முந்தின வருஷத்துலேருந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. அதெல்லாம் விவசாயம்லாம் பண்ணுறதுக்கு மழை இல்லை, எப்படி பண்ண முடியுது? மழை மேலே ஆனை இருக்குது, நமக்கு ஒன்றுமே செய்கிற பென்சிங் அது ஒன்றுமே இல்லை. ஓ, மழை இல்லை, யானை இருக்குது, ஃபென்சிங் இல்லாதனால ஒன்றும் மிஞ்சறது இல்லை இல்லைங்களா? இப்படிதான் இருக்கும். நிரந்தரமா இங்க வந்து விடாங்கிறதே இல்லை. இது வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம இங்க இருக்கிறோம். அந்த பாட்டி பட்டக்காரத்துல இங்க இருந்தாச்சு, நம்ம இருந்தாச்சு. நம்மளுக்கு பூமி கனிங்கிறது அந்த பட்டாங்கண்ணில நமக்கு இன்னும் இல்லை. ஆமா, இப்போ இங்கே கொஞ்சம் மிருக நடமாட்டம்லாம் அதிகமாகவே இருக்குங்க. அதான் ஆனை கரடி புலி எல்லாம் இருக்குது. ஆனை கரடி புலி எல்லாம் இருக்குது. கால்நடைகள்லாம் வச்சுருக்கிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை? அதெல்லாம் இல்லை. நாங்கள் ஆடு மாடெல்லாம் ஒன்றும் இல்லை. கோழியெல்லாம் கற்றுதுங்க? கோழி இருக்குது, ஒரு 3-4 கோழி இருக்குது. இவங்க கோழி. உங்கள் கோழிங்களா? குழந்தைங்க ஸ்கூலுக்குள்ள எங்கே போகணுங்க? ஸ்கூலுக்கு போகிறாங்க, வண்டி வருது, ரோடுக்கு போய் விட்டு வந்துடுவோம். ஓ, மேலே போய் விட்டு வந்துடுவீங்க? விட்டு பார்த்தேன்னா போய் படித்துட்டு வந்துடுவாங்க. வரும்போது கூட்டு வரது யாருங்க? அவங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. ஹாஸ்டலுங்க? கரிக்கூர். இங்கே கரிக்கூருக்கே ஹாஸ்டல் தான் தங்குறாங்களா? ஆமாம். எனக்கு இங்கிருந்து கரிக்கூருக்கு ஒரு 2-3 பாப்பா வீட்டுக்கு வந்துரு. இந்த பாப்பா போய் படிச்சுட்டு வந்துரு. அந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க அங்கே போய் தங்கிட்டு. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன்னா கரிக்கூர் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வருங்களா? ஆமாம், வருது, வண்டி வருது. திங்கக்கிழமை போயிட்டேன்னா சனிக்கிழமை சாயங்காலம் வந்துடுவாங்க. இந்த பாப்பா டெய்லியே வந்துரு. அந்த பாப்பா இல்லை, நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இப்போ இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான் கரிக்கூருங்க. ஆமாம். ஹாஸ்டல் வசதியே இல்லை, ஸ்கூல் வசதியே இல்லை. அதாவது ஸ்கூல் வசதியே இல்லாத இடத்துல நீங்கள் ரொம்ப தூரம் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறீங்க. இங்கே 3 கிலோமீட்டர் தானே வருதுங்க, டெய்லி போயிட்டு கூட்டிகிட்டு வர முடியாதுங்களா? அங்கேனா நைட்டு 5-6 மணிலேருந்து 9 மணி வரை படிக்க வைக்கிறாங்க நைட்டு அங்கே ஹாஸ்டல்ல. அப்போ வீட்டுக்கு வந்தா அந்த பிள்ளைங்க படிக்காது. இப்போ என்னன்னா பஸ் அங்கே படிச்சிடறாங்க, வாத்தியார் டீச்சர் அங்கே இருக்கிறோம் பாட சொல்கிறோம். பிள்ளைங்க போய் வீட்டுக்கு வந்தா டிவி பார்த்தா அப்படியே பொழுது போயிடும். அதனால 8ஆம் கிளாஸ் மேலே ஹாஸ்டல் தங்க வைக்கிறோம். இப்போ பையன் எங்கே ஹாஸ்டல்ல தங்கி படித்திடலாம், புள்ள தங்க முடியுமா? சின்ன பிள்ளைனா தங்கிட்டு படிக்கலாம். பெரிய பெரிய பிள்ளைங்க இப்பெல்லாம் அப்படியெல்லாம் தங்கி படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பஸ் இருந்தேன்னா பிரச்சனை இல்லை. பஸ் இல்லாதனால இப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிற 3 கிலோமீட்டருக்கு நீங்கள் ஹாஸ்டலில் விட்டுறீங்க. ஆமாம், 1000 ரூபா காசு வேணும். இங்க இருந்து சோழர் மட்டை பண்ணா 1000 ரூபா காசு வேணும். இங்க மேலே சோழர் மட்டை போறதுக்கு 100 ரூபா காசு. அப்போ கீழே வர்றதுக்கு 100 ரூபா ஒரு ஆளுக்கு 200 ரூபா வேணும். 2 பேர் ஒரு வீட்டில் 3 பேர் போனேன்னா 300 ரூபா 600 ரூபா ஆகுது.
போயிட்டு வர்றதுக்கு போயிட்டு வர்றதுக்கு. ஒரு வண்டிக்கு 1000 ரூபா, ஒருத்தர் போனாலும் 1000 ரூபா. வண்டி வாடகை இப்படித்தானே 1000 ரூபா. ஒருத்தர் போனால் 1000 ரூபா, 10 பேர் போனால் 1000 ரூபா. 10 பேர் போனோம் 1000 ரூபா, ஒருத்தர் போனோம் 1000 ரூபா. ரேஷன் பொருள் உங்களுக்கு எங்கே வருதுங்க? ரேஷன் பொருள் பக்கம் வருது. நீங்கள் இப்போ வாங்கிட்டு தலைவர் வாங்கிட்டு எடுத்துட்டு தான் வரணும். ஓ, ரோட்டில் வந்து அந்த படிக்கட்டுலேயே வந்து கொண்டு படிக்கட்டு வேலை இங்கே தான் அப்படியே இறங்கிட்டு வரணும். சும்மா ஒரு இதுக்காக கேட்குறேங்க. இப்போ எங்களுக்கு படிக்கட்டில் நடந்து வர்றதுக்கே ரொம்ப சரிவாக இருக்குது. அப்படிதான் எங்களுக்கும் காலையில் வேலைத்துட்டு தான் நடந்துட்டு வர்றோம். என்ன பண்ணுறது, எங்கள் தாத்தா பாட்டா எல்லாமே இங்கே இருந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, இதை விட்டு போக முடியுமா? போக முடியாது. பேத்தியெல்லாம் கண்டாச்சு. என்ன பண்ணுறது? அவங்களும் எங்கே இருக்காங்க? நம்ம பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்தாச்சு. எந்த ஊருக்குங்க? அது மெட்டுக்கல் 2 பிள்ளை, இங்கே கரிக்கூர் பக்கத்தில் ஒரு பிள்ளை. ஓ, மெட்டுக்கல்ல மெட்டுக்கல் 2 பிள்ளை, கரிக்கூரில் ஒரு பிள்ளை. கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கு. அவங்களுக்கெல்லாம் பேத்தி இருக்கு. நவா வைக்கல ஸ்கூலுக்கு போகிறாங்க. மெட்டுக்கல்லாம் ரோடு வசதி இருக்குது. அவங்க நீட்டம் இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு தான் ஒன்றும் இல்லை. இப்போ ரோடு வீடெல்லாம் இங்கே 3 வீடு கட்டி கொடுத்தாங்க. கவர்மெண்ட்டு குரு ஃபஸ்ட் வீடு. அந்த ரோடுலேருந்தே செமெந்தோம் இங்கே. அது அந்த காலத்திலே செமெந்துட்டோம். வருஷம் 25 வருஷம் இருக்குது அந்த வீடு கட்டி. அது அப்படியே இருக்குமா? இது வீடும் வருதில்லை. வேற கவர்மெண்ட் சலுகை ஏதாவது கொடுக்குறீங்களா? என்ன சலுகை கொடுக்குறாங்க? இல்லை, அந்த வீடு கட்டுறதுக்கு மானியம் மாதிரி கொடுக்குறேன், நீங்கள் போட்டு கட்டுங்க சொல்கிறாங்களா? அதெல்லாம் நம்ம கிட்டலாம் சொல்லு. உங்களுக்கு பட்டா வேணும், அப்போதான் வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இப்போ இது பட்டா லேண்டு இது பட்டா லேண்டு இல்லை. எங்கள் மாமனார் வாங்கினாங்களோ வாங்கலையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தெரியல. ஆனால் பூர்வீக காலக்கிழமை இதே இடத்துல இதுதான் இந்த தடுப்புக்கு போட்ட மரணமா எங்கள் மாமனார் அப்பா. இது இவ்வளோ பெருசு மரம் இருக்குது. நீங்களே சொல்லுங்க, இந்த ஈட்டி மரம் சின்ன நாத்தமா இங்கே காட்டத்தை வச்சங்களா முன்னாலே பாட்டி தாத்தா காலத்துல. இப்போ இவ்வளோ பெரிய மரம் இருக்குது. தடுப்புக்கு மாதிரி இந்த மரம் வச்சிருக்காங்களா? ஆமாம், வேலி மரம் போட்டு குத்தி வேலி போட்டிருக்காங்க முன்னாலே. இது இவ்வளோ பெரிய மரம் இருக்குது. அதான் அந்த தடுப்புக்கு மாதிரி வேலி மாதிரி இப்போ கிராம சைடில் போடுவாங்களே, அந்த மாதிரி மரத்தை வந்து குச்சியாக ஊனிடுறாங்க. அது அப்படியே மரம் வந்துருச்சு. பாருங்க எவ்வளோ பெரிய மரமாக இருக்கு பாருங்க. இதுதான் சொல்கிறாங்க. அந்த ஒரு மரம் இதெல்லாம் அவங்க போட்ட மரம். தாத்தா எங்கள் மாமனார் இவங்க போட்ட மரம். கரண்ட் இருக்குங்க? கரண்ட் இருக்குது. கரண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. தண்ணிக்கு எப்படி? தண்ணி வந்து முடியூரில், இங்கே முடியூர் ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருந்து அந்த கெஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, வெண்ணிலக்காடு, வீடு பக்கத்தில் அந்த கிணத்துலேருந்து மோட்ரு போட்டேன்னா தண்ணி வந்துடும். நம்ம ஊருக்கு தான் தண்ணி வராது. நம்ம போட்டால் தான் தண்ணி வருது. இல்லைன்னு இல்லை. எப்படிங்க? எனக்கு புரியலைங்க. நாங்கள் போய் கரண்ட் போடணும். அங்கே போய் மோட்ரு போட்டேன்னா தண்ணி வருது. இங்கே வருது. அங்கே மோட்ரு போடாம போனா எங்களுக்கு தண்ணி வருது. இப்போ குடிச்ச தண்ணி அந்த தண்ணி தாங்களா? அது இந்த தண்ணி ரொம்ப சப்பையா இருக்குங்க. அது அப்படிதான் இருக்குது. அது இல்ல, சப்ப தண்ணிங்கிறது குடிச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல கார்பரேஷன் தண்ணி உப்பு தண்ணின்னு குடிச்சிருக்காங்க. உப்பு தண்ணினா அது அப்படிதான். புது பழக்க சப்பை தண்ணி தான் இருக்குது. எங்க அக்களே சொல்லுது இந்த தண்ணி சப்பையான இருக்குது அப்படின்னு. அது எப்படி கிணத்து தண்ணி பாருங்க போய். அது எப்படின்னா இந்த சோடா உப்பு தண்ணியில் கலந்து குடிச்ச மாதிரி இருக்குதுங்க. சப்பை தண்ணி அப்படிதான் இருந்தது. ஆசிட் கலந்து குடிச்சு அந்த மாதிரி அந்த தண்ணி தான் குடிக்கிறீங்க. சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்தாங்களா? அதுதான் சமையலுக்கு எல்லாம் வந்தாங்க. சமையலுக்கு சாப்பாடு குளிக்கிறதுக்கு ரொம்ப வருஷமா இதே தண்ணி தான். சோலையில இருந்தெல்லாம் தண்ணி வரதில்லைங்க. சோலையில எல்லாம் தண்ணிக்கு போக முடியாது. தண்ணி கீழெல்லாம் இருக்குதா தண்ணி இருக்குங்க. அங்கெல்லாம் போக முடியாது. ஏன் இருக்குது. எப்படி போய் எடுத்துட்டு வர முடியுது? அந்த எங்கள் அத்தை மாமா பாட்டை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம தண்ணி. கீழே குழியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம. டேம் கட்டையே போகணுங்களா? அது அப்படியே ஓட தண்ணி தான். ஓட தண்ணி அதில் இப்போல்லாம் அங்கே விராக்குச்சிக்குள்ளே போக மாட்டோம். எதுக்கு அந்த ஃபாரஸ்ட் கடக்குள்ளே அந்த பக்கம் போனோம். எங்கே போக மாட்டோம். யானை இப்போ கீழே இருக்குங்க. இருக்குது. இப்படியே ஆடு இங்கே தான் இவங்க வீட்டில் ஒரு 2 இருக்குது. அவங்க ஓட்டிட்டு போயிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ஆடுலே மாடுலே இல்லைங்க. ஆடு இல்லை, யானை இருக்குது. நைட்டெல்லாம் கத்தும். நைட்டெல்லாம் கற்று வருது. பென்சிங்கு வேறு புலி சிறுத்தை இதெல்லாம் பார்த்துருக்கீங்க? அதெல்லாம் சிறுத்தை புலி எல்லாம் வருது. இங்கே ஊர் பக்கத்துலேயே வர்றது. அது காட்டிலே தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள்? நாங்களாம் பார்க்கல. உங்கள் பேருங்க? உங்கள் பேருங்க? எங்கள் பேர் சரோஜா.
சரோஜா. உங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கார பேர் அவர் வேலைக்கு போயிருக்காரு. எங்கே போயிருக்காருங்க? அங்கே வெண்ணிலக்காடு பக்கத்துலேயே. வெண்ணிலக்காடு. அங்கே தான் போயிருக்காரு. இப்போ ரமேஷ் வந்து உங்கள் பையன் தாங்க? எங்கள் பையன். சரி சரி. அவர் என்ன வேலைக்கு போகிறாருங்க? எங்கள் பையன் அவள் கெஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் போகிறேன். இன்னும் ஒரு மாதம் ஆயிடுச்சு வேலை இல்லையம்மா கெஸ்ட் ஆஃபீஸில். ஓனர் வந்தேன்னா சொல்கிறேன் அப்படின்னு. வைல்டு கால்ஸ் இல்லைங்களா? இங்கே வெண்ணிலக்காடு. ஓ வெண்ணிலக்காடு. வெண்ணிலக்காடில் அதான் வைல்டு கால்ஸ். அது என்ன பேரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த காமராஜ். ஆமாங்க. காமராஜ் எல்லாம் அங்கே கெஸ்ட் ஆஃபீஸில் பேர் இருக்கிறேன். தெரியுமா வக்கண மேர காமராஜ்? ராமராஜ். ராமராஜ். அந்த ராமராஜ் கூட தான் வேலைக்கு போகிறேன். ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படிங்களா வேலையிலே. இப்போ சும்மா வீட்டில் தான் இருக்கேன். சரிங்கம்மா. வேறு சாப்பிட்றதுக்கு எல்லாம் விறகடுப்பு தானுங்களா? அதெல்லாம் இங்கே தான் அடுப்பு ஆக்கி சாப்பிட்டோம். அப்படிங்களா? எங்கள் அடுப்பு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஆனால் இந்த அடுப்பில் சாப்பிட்டு தானே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. கேஸ் அடுப்பில் சாப்பிட்றவங்கள இப்போலாம் கேஸ் எல்லாம் நாங்கள் வாங்கலை. கேஸ் எல்லாம் வாங்கலை. அது கேஸ் வாங்கினேன்னா படித்துருன்னு பயம். வெடிச்சிருன்னு எங்க புள்ள சொல்லுதாம்மா நீ கேஸ் வாங்கிட்டேன்னா உங்க வீட்டுக்கு வர மாட்டேங்குது. அதுக்கு பயந்துட்டு நான் வாங்கலை. எங்க பையன் வாங்குமா அப்படிங்கிறேன். அதுதான் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த கோயின்னு சொல்லி போய் எழுதி கொடுத்து அவரு பாம்பு வாங்கி வந்து பாம்பு எடுத்துட்டு பிள்ளை பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு வர சொல்கிறோம் வாங்கோ, வர சொல்லிட்டேன்னா வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. வர சொல்லினா போகிறேன் போய் வாங்கி வந்து வச்சிடுறேன். இப்போ விறகு இது அடுப்பு பயன்படுத்தி பழகிக்குங்க. அது எனக்கெல்லாம் போடுறதுக்கு பயம். நைட்டு நாள் வந்து உட்காந்து விறகடுப்பில் தான் செஞ்சது தான் போகணும் இல்லைங்களா? அது நம்ம வீட்டில் தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரதான் வேலைக்கு போகிறாரு, பையன் வேலைக்கு போகிறேன். உங்கள் வீடு எதுவும்? நம்ம விட அந்த பக்கம். ஓ அந்த பக்கம். சரி. இது நம்ம தங்கச்சி வீடு. ஒரே குடும்பம் தான். அது பெரிய அண்ணன் இறந்துட்டாரு, அக்கா இருக்குது. இது நம்ம வீட்டுக்காரோட தம்பி. இது ஒரு தம்பி. மேலே 2 பேர் அண்ணன் தம்பி. ஒரே குடும்பம். மொத்தம் எத்தனை ஓட்டுங்க மக்கா இந்த இதுக்கு சக்கப்படிகைக்கு? சக்கப்படிகை 6 வீடு. ஓட்டு எத்தனை மக்கள் இருக்கிறீங்க? ஓட்டு அதுவும் எங்கள் குழந்தைன்னு இருக்கதே தெரியுது. ஒரு 30 பேர் இருப்பீங்களா? 30 பேர் இருக்கதா? இருக்காது. நம்மது 3 நிம்மதி 3 6 6 9 9 13 16 18 ஓட்டு இருக்குது. 18 ஓட்டு. அது போக குழந்தைங்க 18. ஓட்டு கேட்கறதுல இங்கே வருவாங்களா? இங்கே வருவாங்க. இங்கே வருவாங்க. இங்கே வந்துருவாங்க. ஓட்டு போடுங்கோ அப்படின்னு வந்துருவாங்க. வரதில்லை. ஓட்டுக்கு தான் வருவாங்க. ஓட்டு நீங்கள் எங்கே போய் போடுவீங்க? கறிக்கூர் போகணும். இந்த வருஷம் பங்களா படிக்கலே போட்டோம். ஸ்கூலில் போட்டு வந்தோம். இல்லைன்னா கறிக்கூர் போகணும். இல்லைன்னா கறிக்கூர் தான் போகணும். சில பேருக்கு வண்டி நாங்கெல்லாம் நடந்துகிட்டே போய் ஓட்டு போட்டு வந்துடுவோம். ஏன்னா ஓட்டு போடணும் கடமை. யாருக்கு போட்டாலும் சரி, யாருக்கு உனக்கு போட்டாலும் சரி, தம்பிக்கு போட்டாலும் சரி, ஜனநாயக கடமை. நீங்கள் வந்து கடமை அது நம்ம ஓட்டு போடணும். அந்த கடமைக்கு போய் போட்டு வர்றோம். சாப்பாடு காப்பி கீப்பி இதுக்கெல்லாம் நம்ம பண்ணோம். கவர்மெண்ட்டில் ஓட்டு போடணும்னா போய் போட்டு வரணும். அது நீ வந்தாலும் சரி, நீ தம்பி வந்தாலும் சரி, என்ன சொல்கிறேன் அது போடணும். யார் வந்தாலும் சரி, ஏன்னா ஓட்டு போடணும். போட்டு வந்துட்டோம். இங்கே போய்ட்டு பங்களா படிக்க போய் ஓட்டு போட்டு வந்துட்டோம். சரி சரி. இது இப்போ சும்மா கேட்குறேங்க. இந்த இருளர் அப்படின்னா அது அவங்களுக்கு இந்த இருளருக்குன்னு ஏதாவது மொழி இருக்குங்களா? உங்களுக்குன்னு ஏதாவது மொழி அந்த மாதிரி? மூலிகா மொழி நீங்கள் பேசுகிற மொழி? நம்ம மொழினா நம்ம ஊரில் ஆதிவாசி எஸ்டி அதுக்கு வந்து அது மொழி இருக்குங்களா? இப்போ தோடாஸ்க்கு ஒரு மொழி இருக்குது, மற்ற காணிக்கு ஒரு மொழி இருக்குது, காணி பாஷைங்கிற மாதிரி. இருளர் பாஷைன்னு ஏதாவது இருக்குங்களா? இருக்குது. உங்களுக்குள்ள நீங்கள் பேசுகிறீங்களா இப்போ? நம்ம பேசுவோம். ஆனால் பேசுகிறீங்க எங்களுக்கு புரியாது. கரெக்டுங்களா? அப்படியா? உங்களுக்கு புரியாது, எங்களுக்கு புரியுது. புரியாது. அந்த பாஷை நீங்கள் பேசிக்கிறீங்க? ஆமாம், உங்களுக்கு புரியாது. சைன் லாங்குவேஜ் மாதிரி. அதான் தாய் இது. ஏன்னாது சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவீங்க? சொல்லி சவுந்தம்மா நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, அதுக்கு என்னங்க? நீ நல்லா இருக்காளா?
தமிழ் கலந்து தாண்டா இருக்குண்டா. ஆனால் ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எழுத்து இருக்கும், ஒரு சில இதில் எழுத்து இருக்காது. இப்போ இதில் எப்படிங்கிறது தெரியல. இருளர் பாஷைக்கு எழுத்து இருக்குங்களா? என்னது இப்போ நீங்கள் உங்கள் பாஷையை வந்து எழுதி காட்டுவீங்களா? இல்லை, எழுத்து கையெழுத்து இல்லை, அது உங்களுக்கு தெரியல. அது தெரியல. படித்தவன் கேட்குதே இது இந்த இப்படி தமிழனுக்கு இப்படி இருக்குது. இல்லை, நாங்களாம் படிக்கல. இல்லை, அது சொல்லுங்க. எழுத்து இல்லை, இருளர் மொழிக்கு எழுத்து இல்லை. அது எழுதி காட்ட முடியாது. நீங்கள் பேசுறது அது உங்களுக்கு தெரியும். புரியல. புரியல புரியல புரியல. சரி, அவ்வளோதான். சரிங்க. வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? வேறு என்ன சொல்கிறது? அதான் சொல்லியிருக்கேன். எரி விட்டு மாட்டா இல்லை, விட்டு மட்டும் இல்லை, ரோடு இல்லை, வீடு இல்லை அப்படின்னு. இங்கே பட்டா இல்லை, அப்புறம் பென்சிங் போடல அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இதுக்குள்ளே 6 வீடு, அதுக்கு அங்கே 2, அப்படி ஒன்று, அப்போ 9 வீடு இருக்கு. 9 வீடு. சக்கப்படிகை. சக்கைப்படிகை. தாத்தா காலத்திலிருந்து இங்கே தான். உங்களுக்கு தெரிஞ்ச தாத்தா, அதுக்கு முன்னாடி தாத்தா 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 எல்லாம் இங்கே தான். எங்கள் மாமனார் தெரியுது, மாமனாரோட அப்பா தெரியுது, எங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் மாமனாரோட அப்பா தெரியாது. தெரியாது. அவங்களாம் எப்படி ஒரு சின்ன சின்ன புல் பிடுங்கி குடிசல் கட்டியிருந்தாங்களாம்மா இங்கே இங்கே இடத்துல. இந்த இடத்துல. சரி, அந்த காலத்தில் இப்போ இந்த வேட்டையாடுறது, தேன் எடுக்கிறது, கிழங்கு எடுக்கிறது, அதெல்லாம் என்னமோ நம்மளுக்கு தெரியாது. வேட்டையாடினாங்களோ தேன் எடுத்தாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. எங்கள் மாமனார் இந்த கொக்கோடி ஸ்டேட் இருக்குதுல்ல, அங்கே தான் வேலைக்கு போகிறாரு. நாங்கள் இங்கே வரும்போது நம்ம எல்லாம் அங்கே தான் வேலை செஞ்சோம், இந்த ரோடு பக்கத்தில், அந்த காட்டில். அந்த காலத்தில் நீங்கள் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லாம் இவங்க காட்டில் எல்லாம் கிடைக்கிற பொருளை வச்சு தான் அப்படியே இருந்திருக்காங்க. அப்புறம் இப்போ அப்படியே கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் பழகிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இது பண்ணி ரேஷன் கடை இதனால கொடுத்து அப்படிதான். ஆனால் இந்த காடு தான் உங்களுக்கு எல்லாமே? இல்லை, காடு தான். இந்த மழை எல்லாமே தான் இப்போ காடு விதைக்கல. மழை வந்துருங்க. போன வருஷம் முந்தின வருஷம் திறந்து 2 வருஷம் இல்லை, இல்லைன்னா அந்த பக்கம் அங்கே தான் காடு வச்சிச்சோம். அங்கே தான் போயிடுவோம். நைட்டுக்கு காவலுக்கும் போகிறோம், பகலும் போயிடுவோம். இங்கெல்லாம் ஒருத்தர் இருக்க மாட்டோம். நைட்டு போகிறீங்களா? உங்களுக்கு காவல் வீடு இருக்குங்களா? காவல் வீடெல்லாம் வீடு தான், கொஞ்சம் சின்ன வீடு தான் கட்டி அங்கே இருந்தோம். எது மரத்து மேலேங்களா? அங்கே மரத்துலேயே கீழே தான் கட்டிட்டு இருந்தோம். ஆனே வந்தேன்னா அப்படியே போயிருக்கு. சும்மா பென்சிங் நான் கம்பி சுற்றி போட்டிருக்கோம். அங்கே பொடுத்தோம். இப்போ மழையிலே காடும் விதைக்க முடியாது. தண்ணி தண்ணி இருந்து மழை பெய்ஞ்சிருந்தேனே அந்த தெனை எல்லாம் முளைக்கு. இப்போ தண்ணி மில்லே, மழை மில்லே. மழை பெஞ்சா உங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி ஒழுகுங்களா? உழுது வருது. அந்த 24 வருஷம் இருக்குது அந்த வீடு கட்டி. 24 வருஷம். இப்போ இதெல்லாம் புதுப்பிச்சா 24 வருஷம் இருக்கு இல்லைங்களா? என்னது வீடுங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் உடைய கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம வீடு கவர்மெண்ட் வீடு, கவர்மெண்ட் கட்டி குரூப் வீடு. அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த வீடு ஒன்று 3 வீடு கட்டி கொடுத்தாங்க. அதுதான் கட்டி கொடுத்து 24 வருஷம் இருக்குது. கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு 24 வருஷம். 24 வருஷம் இருக்குது. இப்போ மழை வந்தேன்னா அப்படியே தண்ணி வருது, அப்படியே தண்ணி அப்படியே ஊறுது. விடுந்துட்டேன்னா போக வேண்டியது பயந்தாங்க. அதை நம்ம பையனை சொல்கிறோம், உள்ளே படுக்க வேண்டாம் தம்பி, வெளியே வந்து படு அப்படிங்கிறேன். அப்படியே ஒடிந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? செத்துட்டேன்னா அது பாதுகாக்கிட்டு. இதெல்லாம் நீங்கள் கட்டிக்கிட்டது தான்? இதெல்லாம் எங்கள் மாமனார் கட்டின வீடு. இது மாமனார் வீடு. அந்த வீடை பிரிக்கக்கூடாது இருக்குட்டு. அவங்க மண் வச்சு செவ்வறு வச்சு அவங்க கட்டிருக்க வீடு பிடிக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். இந்த வீடுலாம் எங்கள் தங்கச்சி கட்டிச்சு. இந்த வீடு இது கவர்மெண்ட்ல வீடுல சொந்த வீடு. இன்னைக்கு மழை வந்தேன்னா உழுகுது, நாளைக்கு மழை வந்தேன்னா உழுகுது, என்ன பண்றது அப்படின்னு தகர வாங்கி போட்டுருக்கோம் இந்த வீடுக்கு. சரி, இப்படி இதே நடக்கும். மழை வந்துச்சுங்களா இப்போ இடையில? ஒரே மழை வந்துருச்சு, தூரிட்டு போயிருச்சு. வரும் மழை இருக்கு வந்துடும் பாருங்க. டேம் எல்லாம் காஞ்சி போயிருக்கு, காயுது. அங்கெல்லாம் தண்ணியிலே பார்த்து வந்தோம். தொடுக்கொம்பை கோயிலுக்கு போய். தொடுக்கொம்பைக்கு போயிருந்தீங்களா? ஆமாம், தொடுக்கொம்பைக்கு போய் அங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். கலக்கு மாதிரி தண்ணி தான் வர்றது. தண்ணி எல்லாம் அங்கேருந்து இங்கே நடந்துட்டே வந்துடலாம். எனக்கு தான் பையன். வாழ்க்கை இப்படிதாங்க மக்களே. எது இல்லைனாலும் அவங்களோட முகத்தில் சிரிப்பு பார்த்தீங்களா? எவ்வளோ சந்தோஷம் சிரிப்பு. அவங்க பேசின விதம் பார்த்தீங்களா? இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷம்.
அது மேலே பார்த்தீங்களா ரோட்டு மேலே